இதை செய்தால் மட்டுமே சிஎஸ்கே அணி பழைய நிலைக்கு வரும். போட்டு உடைத்த சுரேஷ் ரெய்னா. நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 போட்டிகளில் தோல்வியடைந்திருக்கும் நிலையில் பிளே ஆஃப் சுற்றிலிருந்து கிட்டத்தட்ட வெளியேறிவிட்டது என்றே கூறலாம். 5 முறை கோப்பையை கைப்பற்றிய சிஎஸ்கே அணி ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக சிஎஸ்கே அணி தொடர்ந்து 2 பிளே ஆஃபுக்கு தகுதி பெறாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஐபிஎல் தொடர் தற்போது முற்றிலும் மாறி வருகிறது. எப்படி ஒருநாள் கிரிக்கெட்டில் அனைத்து அணிகளும் 300 ரன்களுக்கு மேல் அடிக்கிறார்களோ அதே போல ஐபிஎல் தொடரிலும் அனைத்து அணிகளும் 200 ரன்களுக்கு மேல் அடிக்க முயற்சி செய்கிறார்கள். இதனால் ஐபிஎல் தொடரில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி விளையாடினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை இன்னும் நாங்கள் சிக்ஸர் அடிக்க மாட்டோம், பவுண்டரிகள் தான் அடிப்போம் என்று பைத்தியக்காரத்தனமாக விளையாடி வருகிறது சிஎஸ்கே அணி. இந்த நிலையில் ஏலத்தில் எடுத்த இளம் வீரர்களுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் தொடர்ச்சியான வாய்ப்புகளை வழங்கி வரும் சூழ்நிலையில் கடந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 17 வயது இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே வாய்ப்பு பெற்றார். அறிமுகமான முதல் போட்டியிலேயே எந்தவித பயமும் இல்லாமல் 15 பந்துகளை எதிர்கொண்டு 4 பவுண்டரி மற்றும் 2 சிக்ஸர் என 32 ரன்கள் குவித்து சென்னை அணிக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றார். இந்த நிலையில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு டிஎன்பிஎல் தொடரில் கிடைக்கும் தரமான இளம் தமிழக வீரர்களை கண்டறிந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சுரேஷ் ரெய்னா கேட்டுக்கொண்டுள்ளார். எடுத்துக்காட்டாக குஜராத் அணியில் சாய் சுதர்சன், சாய் கிஷோர், ஷாருக் கான் போன்ற தமிழக வீரர்கள் அசத்துவதை சுட்டிக்காட்டியுள்ள சுரேஷ் ரெய்னா அதுபோன்ற வீரர்களை 2010, 2011 காலகட்டங்களில் கொண்டிருந்தாலே சிஎஸ்கே கோப்பைகளை வென்றதாக தெரிவித்த சுரேஷ் ரெய்னா மேலும் டிஎன்பிஎல் தொடரில் லோக்கல் வீரர்கள் எப்படி அசத்துகிறார்கள் என்பதை பாருங்கள். அங்கிருந்து வந்த சாய் சுதர்சன் குஜராத்துக்காக சிறப்பாக விளையாடுகிறார். அவருடன் சாய் கிஷோர், ஷாருக் கான் ஆகியோரும் குஜராத்துக்காக நன்றாக விளையாடுகின்றனர். அவர்களைப் போல நீங்களும் உள்ளூர் வீரர்களை கொண்டு வர வேண்டும் என சிஎஸ்கே அணிக்கு ஆலோசனை வழங்கிய சுரேஷ் ரெய்னா மேலும் நாங்கள் வெல்லும் போது சிஎஸ்கே அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த முரளி விஜய், லட்சுமிபதி பாலாஜி, பத்ரிநாத், ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகியோருடன் MS தோனி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் இருந்தனர். அப்படி சென்னை அணியில் உள்ளூர் வீரர்கள் கலவையாக இல்லாமல் போனால் உங்களுக்கு எதுவும் வேலை செய்யாது என தெரிவித்துள்ளார் சுரேஷ் ரெய்னா. இந்த நிலையில் சிஎஸ்கே அணிக்கும் ரெய்னாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது உண்மையாக இருந்தாலும் அண்மையில் சிஎஸ்கே அணி நிர்வாகிகளிடம் ரெய்னா மீண்டும் நட்புறவில் இருப்பதாக தெரிகிறது. கடந்த சிஎஸ்கே போட்டியை கூட ரெய்னா சிஎஸ்கே தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதனுடன் இணைந்து மைதானத்தில் போட்டியை பார்த்தார். இதனை வைத்து சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக வரப்போகிறார் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது. உங்கள் தின சேவல். உங்கள் தின சேவல்.